மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கோடியில ஏதாவது பாஸ் பண்ணியா? வழக்கு போட்ட போலீஸே வித்ரா பண்ணிருச்சு. இப்ப அவர் மீது அந்த வழக்கு இத்தனாம் தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க. என்ன பைத்தியக்கார பேர கீழ்ப்பாக்கத்தில் அடைக்க வேண்டியவனை போய் ஒரு கட்சிக்கு தலைவரா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார். அங்கே நீ விசாரிக்க போனவன் வெளியே வந்த உடனேயே இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்கிற தான் என்கின்ற அகம்பாவம், ஆணவம், நீ பேசுகிற தலையிலிருந்து பிறந்தவன், தோல்ல இருந்து பிறந்தவன், இடுப்புல இருந்து பிறந்தவன், காலில் இருந்து பிறந்தவன் என்று பேசுகிற அந்த திமிரது, அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது, இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன். உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உன்னுடைய பிறப்பு இருக்குமானா இதை பற்றி விசாரிக்கலாமா? ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன், உங்க ஊருக்கே வரட்டுமா? இல்லனா உங்க கமலாலயம் இருக்குல்ல அங்கே வர்றியா? நான் தனியா வர்றேன். உன் ரதகஜ தொடர்பாதைகளை வச்சுக்கிறியா? மீண்டும் உன்னை பார்த்து கேட்கிறேன், உங்க கமலாலயத்தில் ஒரு படம் இருக்கு, செண்பராமன் பிள்ளை படம். அந்த படம் எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு சொல்றா பாப்பா. நான் வாழ்க்கையில் இப்படி பேசுறதில்லை. ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க 5 தலைமுறை தியாகம் பண்ணவனை பார்த்து சின்ன பையன் பொடியன்னு, அதை விட பொடி பையன் இந்த சில்லற பையெல்லாம் பேசுவதற்கு விட்டம் இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஷயத்துக்கெல்லாம் போகுதுங்க. எங்க கட்சியில அவர் காந்தியவாதின்னு சொல்லிட்டாராம் செல்வ பெருந்தகை. அதை கேள்வி பண்றியா? எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா, நேதாஜி இருந்தார். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் தான். உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுங்கி போறவன் இல்ல காங்கிரஸ்காரன். வெள்ளைக்காரன் 200 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க RSS கட்சியும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவியும் வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டியா? இதை நிறுத்திக் கொள்வது நல்லது. நான் உனக்கு கேட்பது, கர்நாடகம் உனக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஹெக்டே முதலமைச்சராக வந்த உடனேயே ஒரு வாரத்திலே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் நாகர்கோயிலில் நாங்க ஏற்பாடு பண்ண கூட்டம். அவர் முதல் மந்திரியா இருக்கும்போது பாதி நாள் அங்கேதான் இருப்பேன். அதுக்கப்புறம் SM கிருஷ்ணா அவர் வந்த போதும் அப்பதான் இருப்பேன். கார்கே அவருடைய அமைச்சர்கள் அமைச்சராக இருந்தார். உங்கள் பத்திரிகையாளருக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன், நக்கீரன் பத்திரிகையுடைய நிருபர் சிவசுப்பிரமணியன் ஒருத்தர், அவர் கைது செய்யப்பட்டு இங்க மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து என்னிடம் தான் வந்து கேட்டார், செத்து போயிருவா போல் இருக்கு, குடும்பமே வந்து அழுகுது, காப்பாத்துங்க. அன்றைக்கு தலைவராக வந்திருந்த இளங்கோவனிடம் அவர்களிடம் சொல்லி அவரும் நானும் 2 பேரும் போய்த்தான் SM கிருஷ்ணாவிடம் சொல்லி, அப்பொழுது சாங்கிலியானா என்று இவனை போலவே ஒரு மோசமான IPS அதிகாரி, அவன் தான் போட்டு அடிச்சது. அவன் வந்து கன்னட தமிழர்கள் விரோதத்தை உருவாக்குறவன், என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, நான் விடுதலை பண்றேன் என்று SM கிருஷ்ணா சொன்னார். அதே மாதிரியே விடுதலை பண்ணார். அதுக்கு பின்னால அண்ணாமலைக்கு புரிவதற்காக சொல்றேன், தேவகவுடாவும் நானும் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஊர்களிலும் அவரும் நானும் அப்போதே பேசியிருக்கோம். அவர் மகன் தேவகவுடா உச்சகட்டத்தில் இருக்க போது அவருக்கு டிரைவரா இருந்தவருடைய பேர் ராஜா, அவன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். அப்பவே 25 வருடங்களாக அவர்கிட்ட டிரைவர். தேவகவுடாவுடைய யாரெல்லாம் வேண்டிய அந்த மாநிலம் முழுக்க இருக்கானோ அவ்வளவு பேரே அவனுக்கு தெரியும். அப்பெல்லாம் குமாரசாமி அரசியலுக்கே வரல. அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய IPS புடுங்கி, நீ ஏண்டா டேய், நான் வெறும் ஆளு, எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு, நான் தனியா தான் இந்தியா பூரா போறேன், நீ IPS தானே, உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு, அரசாங்க பாதுகாப்பு, நீ ஆம்பளையா இருந்தா வேணான்னு சொல்லு. எனக்கு ஒரு கட்டத்தில் அரசாங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு, வேண்டான்னு சொன்னேன். பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பும் என் கையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான். உன்ன மாதிரி பயந்தாங்குள்ளி கோழைகள் பெட்டைகள் நீங்க தானே பாதுகாப்போட போவீங்க. இன்னைக்கு பிஜேபி இருக்க எவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எப்படியே வர்றான்? நாங்கெல்லாம் அப்படியா வர்றோம்?
நாங்க பார்த்துட்டா 90 வயசு மொராய் தேசாய் விமான தொடர்ந்து விடுகிற நேரத்தில் அவர் மேல இருந்து குதிச்சு தப்பி வர்றார். 35 வயசு 40 வயசு பைலட்லாம் செத்து போறான். அதெல்லாம் பார்த்துட்டோம். நடந்து போய் கண்தறிக்கி விழுந்து செத்தவனையும் பார்த்துட்டோம். அதனால பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை, இறப்பு நம் கையில் இல்லை என்று தெளிவா இருக்கிறோம். நீங்க தான் அஞ்சு அஞ்சு சாகிறவர்கள். அப்படி இருந்தாலும் இந்த அதிகாரம், ஆணவம், திமிர் அதை கடந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் இதை செய்வீர்களேயானால் பட்டியலினத்திற்கு பின்னாலே நீங்கள் அவர்கள் மட்டுமல்ல, காந்தியை நேசிக்கிற தலைவர் காமராஜரை நேசிக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் அவர்களுக்கு அரணாக நிற்போம். முடிந்தால் வந்து பார். உனக்கு ஆண்மை இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி, ரவுடிசத்தை பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன். அண்ணாமலையே, நீ தயாரா இல்லையா சொல். தயார் என்றால் நீ ஆம்பள ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு ஓரமா. ஏங்க இப்பதாங்க, அதாவது நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்க பேசுறதே இவ்வளவு கோவப்படுறீங்களே ஏங்க, அதைத்தாங்க நான் சொல்லி நீங்க கேட்டுட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. நான் முன்னால என்ன சொன்னேன், இந்த நாட்டுடைய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி பாட்டு பப்பு பப்புன்னு சொல்ற போது அது அசிங்கமா யாருக்கும் பண்ணலையா? பாராளுமன்றத்துக்குள்ளே அப்படி பேசுறது இல்லையா? சோனியா காந்தி இத்தாலிக்கு போயிட்டு வந்த உடனே கொரோனா காலத்துல இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்காரு, அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களே, அப்ப கேவலமா தெரியலையா? அதெல்லாம் நாம் அனுபவித்தனுடைய விளைவுதான் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க இவ்வளவு நாள் பேசுற, ஏன் பேசுறோம்? முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், வைரத்தை வைரத்தால் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி சில்லற பயல்களுக்கு இப்படி பேசினாதான் உனக்கு புரியும். அதனாலதான் பேசுறோம். சட்டம் எங்களுக்கு தெரியும் சார். நாம முன்னால என்ன சொன்ன, என் மேல கொலை பழி வழக்கு இதே அரசு தான் போட்டுச்சு. 53 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். கடைசியில் அரசாங்கமே வித்ட்ரா பண்ணுச்சு. இந்த வழக்கை இப்ப பேசுற பேச்சு செல்வ பெருந்தை மேல வழக்கு 2001 அது என்னன்னு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். காவல்துறை மூலமா ஒருத்தர் விட்னஸ் போடுறாங்க. அவன் என்ன சொல்றான், பூவை மூர்த்தியும் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவர் செல்வம்னு பேரு, 2 பேரும் 50,000 ரூபாய் கொடுத்து என்ன கொலை பண்ண சொன்னாங்க. நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், மிச்சம் 40,000 ரூபாய் எங்கன்னு கேக்குது போலீஸ். நான் இந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அதே மாதிரி 40,000 ரூபாய் இருக்கு. அந்த 40,000 ரூபாய் புது கரன்சி. அதை எடுத்துட்டு வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம், என்னடா 4-5 வருஷத்துக்கு முன்னால இப்ப இவ்வளவு புதுசா இருக்கேன். அப்புறம் செல்வ பெருந்தகை தரப்புல தான் கோர்ட்ல சொல்றாங்க, இந்த பணம் நாசிக்ல தான் அச்சடிக்கிறாங்க, எந்த வருஷம் அச்சடிச்சாங்க என்னன்னு கேளுங்க. அந்த வழக்கில் சாட்சி கொடுத்த அந்த பணம் 95ல கொடுத்தா சொல்லப்பட்ட பணம் பிரிண்ட் பண்ணதே நாசிக்ல 2000. சொராபுதீன் கேஸ் தெரியுமா? பில்கிஸ் பானு குஜராத்ல இருந்து தெரியுமா? கற்பழிச்சவன் எல்லாம் கண்ணியவான் சொல்லி ரிலீஸ் பண்ண இந்த உத்தமபுத்திரனுக்கு சோறு திங்கிறவனா இருந்தா எப்ப அந்த பொண்ணு திரும்பி சுப்ரீம் கோர்ட்டு போய் மீண்டும் வழக்கு வந்து குஜராத் அரசு போட்ட அபிடவிட் என்ன? நாங்களா விடுதலை பண்ணல, மத்திய உள்துறை அமைச்சரிடம் கேட்டுதான் நாங்கள் விடுதலை செஞ்சோம். இதுவரை ஆமான்னு சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? உன் பொண்டாட்டிக்கு உங்க அக்கா தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா, ஒரு பெண் 5 மாத கர்ப்பிணி பெண்ண 10 பேர் கற்பழிச்சு அவருடைய சின்ன குழந்தையை செவுத்துல அடிச்சு கொண்டு அவங்க வீட்டில் இருக்கிற 2 பேரை கொலை பண்ணி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யலாம் சுதந்திர தினத்தன்னைக்கு கேட்டா கண்ணியவான்களாம். இந்த கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு மானம் கெட்டு போய் எங்களை பார்த்தால கேள்வி கேட்கிற. மீண்டும் சொல்லுவதுதான், நீ சொல்ற இடத்துக்கு வர தயார், கமலாலயத்துக்கு வர்ற. இந்த கட்சிக்கு முத தமிழ்நாட்டில் யார் தலைவனா இருந்தாலும் உனக்கு தெரியுமா? அன்றைக்கு இந்த கட்சியில சோத்துக்கு வழி இல்லாம திருக்கோயிலூர் சுந்தரம் 5-6 மொழியில பேசிட்டு இருப்பான். சட்டை வேட்டி கூட அந்த துவச்சு போட்டு வருவான். கோவிந்தசாமின்னு ஒரு ஆள் நல்ல சாப்பாடு அலைவான். சங்கர்னு ஒருத்தன் எக்மோர்ல வீடு, இவங்க எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம அலைஞ்சான். உமாபாரதியும் கோவிந்தாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவன்.
இவெல்லாம் அகில இந்திய ரீதியில் வந்தவனுங்க. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை அடக்கியதை போல இவங்களுக்கு ஒரு மோடியிலிருந்து அண்ணாமலை வரை இந்த கட்சிக்கே சம்பந்தம் இல்லடா. கட்சியை ஆரம்பிச்சு அத்வானியவே கேவலப்படுத்திட்டு அது ஆரம்பிக்கிற போது கட்சியில் இருந்தீங்களா? நீங்கள்லாம் சேர்ந்து மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு புலி வேஷம் போடுகின்றார், புல்லல வேணும் மதிக்கின்றாரா? பாரதிதாசன் சொன்ன கவிதை வரி அது இன்றைக்கு இவங்களுக்கு பொருந்தும். இனியும் இவர்களை விட்டு வைத்தால் அரசியல் கேலிக்கூத்துடைய சிகரத்துக்கு போய்விடும் என்பதால் அவர்கள் மொழியிலேயே அதை சந்திக்க நாங்கள் தயாராகிவிட்டோம். நீங்களே அவருடன் கேட்டு இடத்தையும் நேரத்தையும் தேதியையும் சொன்னால் அவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு தன்னந்தனியாக இந்த வேலுசாமி என்கின்றவன் வர தயார். அவர்கள் தயாரா? அதுதான் உங்களுக்கு முன்னால சொல்லும். இதுக்கு என்னன்னு கேட்டா, ஷேக்ஸ்பியர் சொன்னதுல ஒரு வரி உண்டு, ஜெலசி வித்தவுட் ரீசன். இந்த மனநோயாளி அண்ணாமலைக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் குறை சொல்றது. கீழ்பாக்கல ஏதாவது அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமாக நல்லா